இது சாதாரண பூமி கிடையாது. இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில பல தெய்வங்களும் தேவதைகளும் இந்த கோயில் கட்டும் எண்ணம் இல்லாம கடவுளே இல்லைன்ற நம்பிக்கை இருந்தவருக்கு உறுதுணையாக இந்த கோயிலை அந்த ஆலயத்தை எழுப்பி ஒரு வீட்டுல ஏவல் பிரச்சனை, ரொம்ப கடுமையான பிரச்சனை, தூக்கம் இல்லை, கை கால் வராமல் இல்லாம இருந்துச்சு. இவங்க உருவத்தை காட்டாமே இவங்களை உட்கார வச்சு ஒரே ஒரு நாள் இவங்க வந்து பண்ணி கொடுத்த அன்னைக்கு இந்த கோயிலுடைய அந்த ஒவ்வொரு விநாயகருக்கு பாருங்க, ஒவ்வொரு சக்கரங்கள், ஒவ்வொரு மூலிகைகள், அதை நீங்க பக்கத்துல போய் உட்காந்தவே உணரலாம். நீ அங்கிருந்து அந்த சிலையை பார்த்தா கை புல்லரிக்கும். தாயின் கருவறையே முதல் கோயில். அந்த தாயினுடைய கருவறையை முதல் யார் ஒரு மதிக்கிறார்களோ நிச்சயமாக அந்த தெய்வங்களும் தேவதைகளும் யார் இருந்தாலும் ஓடி ஓடி வருவார்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? தாயின் கருவறையே ஒரு குறிப்பிட்ட நாள்ல 8 வதிக்கிறோம். இதெல்லாம் எங்க போய் இது சாதாரண பூமி கிடையாது. இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில பல தெய்வங்களும் தேவதைகளும் இதுக்கு முன்னால் குதிக்கொண்ட இடம் இது. இந்த குதிக்கொண்ட இடத்துல பார்த்தோன்னா பல்லாயிரம் தெய்வங்கள் தவங்கள் இப்ப பார்த்தோன்னா மனித பிரிவில் இதுக்கு முன்ன ஏதாவது தவம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்படியேப்பட்ட இடம் தான் இந்த இடம். அது பார்த்தோன்னா அன்னையினுடைய கனவு மூலமாக இந்த இடத்தில் எனக்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டுமாறு அறிவுறுத்தல்படி இந்த கோயில் கட்டும் எண்ணம் இல்லாம கடவுளே இல்லைன்ற நம்பிக்கை இருந்தவருக்கு உறுதுணையாக இந்த கோயிலை அந்த ஆலயத்தை எழுப்பி அது மூலமாக இங்க இருக்கும் பக்தர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு பல பேர் அந்த எலுமிச்சம் கனி கொடுத்து சில பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிடுச்சு. இதே போல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அம்மா என் இடத்துல நான் பார்க்கலாம், இவங்க பரிகாரம் பண்ணி கொடுக்கட்டும், மக்களுக்கு எப்படி இந்த வேலை செய்யுதுன்ட்டு நான் வர வைத்த அந்த இடத்துல ஒரு 2 பேருக்கு ஒரு வீட்டில் ஏவல் பிரச்சனை, ரொம்ப கடுமையான பிரச்சனை, தூக்கம் இல்லை, கை கால் வராமல் இல்லாமல் இருந்துச்சு. இவங்க உருவத்தை காட்டாமே இவங்களை உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணுமா, இதை பண்ணி இந்த பொருளை கொடுத்து அனுப்பலாம், அதை பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் ரிசல்ட் சொல்றேன்னு ஒரே ஒரு நாள் இவங்க பண்ணி கொடுத்த அன்னைக்கு இரவே மறாநாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாமிஜி நீங்க பண்ணி கொடுத்தது அற்புதமா வேலை செஞ்சுங்க. யாருன்னு நான் கொடுத்த மாதிரி தான் கொடுத்தேன், ஆனா அவங்க தான் சொல்ல கிடையாது. ஏன்னா அவங்கன்னு சொன்னா அது அந்த இடத்துக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். அதனால தான் அன்னைக்கு ஒரே நாள்ல 2 பேருக்கு பண்ணி கொடுத்தேன். ஒன்று தகாத உறவு பிரிக்கிறது ஒன்றும், ஒரு பில்லிசூனி பிரச்சனை பார்த்து அந்த வீட்டில் தெய்வமே இல்லாத ஒரு இதுவும் பண்ணி கொடுத்து அந்த அம்மா மேல சாமி யாருமே தெரியாது, அவங்க முகம் தெரியாது. அந்த மூலிகை மூலமாக அந்த வீட்டில் இருக்கிற பில்லிசூனியை விளக்கிட்டு அது மூலம் உடனே அந்த அம்மா மேல பார்த்தோன்னா ஒரு வாரம் இல்லை ஒரு 11 நாள்ல பார்த்தோன்னா அந்த அம்மா மேல காளி வந்துருச்சு. அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு அவங்க இந்த நான் சொன்ன குலதெய்வ பூஜை இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க, பெரிய ஒரு அதிசயம். அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். இந்த தெப்ப குளத்துல அடிக்கடிக்க தான் வந்திருப்பேன். அந்த தெப்ப குளத்துல இந்த கோயிலுடைய அருமை பெருமை என்ன, இவ்வளவு பெரிய அதிசயம், இந்த அம்மா கிட்ட இவ்வளவு பெரிய சக்தி, அஷ்ட கர்மமும் செய்யக்கூடிய அனைத்து விதமான சக்தியும் இந்த அம்மா கிட்ட இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மக்களோ இங்க இருக்கிற சுத்து வட்டார மக்களோ இதை உணரக்கூடிய பாக்கியம் இல்லையேன்னு நான் ஒரு சின்ன வருத்தத்தோட தான் அன்னைக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னுடைய அனுபவத்துல பார்த்தோன்னா அந்த அம்மா காளியுடைய அம்சமே தெரிவாங்க எனக்கு. நான் அந்த காளியை பார்க்க மாட்டேன், வெளியே தான் இருப்பேன். அங்கிருந்து வரும்போது அந்த அம்மா சிரிப்பாங்க. எப்படி சிரிப்பாங்கன்னா ஒரு பெண் ரூபத்தில் இவங்களுடைய ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. அப்பதான் தெரியும் என்ன அந்த அம்மா இவ்வளவு அகோரமா இருக்கிறாங்களா. ஏன்னா ஒரு உக்கிரமான தேவதைன்றது உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களும் அந்த உக்கிரமான தேவதைக்கு கட்டுப்படுவாங்க. அப்படியேப்பட்ட சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயி இந்த அம்மா கட்ட முடியாது, இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பெரியாண்டுச்சு, இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கோயிலுடைய அந்த ஒவ்வொரு விநாயகருக்கு பாருங்க, ஒவ்வொரு சக்கரங்கள், ஒவ்வொரு மூலிகைகள், அதை நீங்க பக்கத்துல போய் உக்காந்தவே உணரலாம். நீ அங்கிருந்து அந்த சிலையை பார்த்தா கை புல்லரிக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய அபார சக்தி படைச்சது இந்த ஏரியா. இங்க இருக்கிற மக்கள் நிச்சயமாக இதை விரைவில் கூட சீக்கிரம் இதை விட 10,000 பேர் இந்த இடத்த பார்க்க போறாங்க இனிமேல். அவ்வளவு ஒரு பெரிய சக்தி இருக்கு.
அதே மேல பார்த்தோன்னா இப்போ இன்னும் உலகமுள்ள இவங்களுடைய புகழ் பரவ போகுது. இன்னைக்கு சாதாரணமா நீங்களாம் இவங்களை பார்த்துட்டுங்க, இன்னொரு குறிப்பிட்ட நாள் பாருங்க என்ன மாதிரி இவங்க கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏனென்றால் இந்த ஆன்மீகத்துல இந்த இடம் வந்து ஒவ்வொரு மண்ணும் பரிசோதிக்க போது இது வந்து மண்ணை நான் பரிசோதிக்கும் போது இந்த இடத்துடைய தன்மை என்னன்னு வருதுன்னா, இங்க இருக்க மொத்த இவங்களுடைய நிலத்துக்குள்ள பல தெய்வங்கள் தேவதைகள் இந்த இடத்த தங்கக்கூடிய ஆற்றல், ஈர்ப்பு சக்தி, அந்த வசிய சக்தின்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கு இருக்கிற காலத்துல நம்ம சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம பிள்ளைகளை படிக்கணும் இப்படிதான் போகும். அப்படியேப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ல அந்த ஜாப்பை கூட அவர் மதிக்காம, எனக்கு வேலை கூட தேவையில்லை, எனக்கு ஆன்மீகம் தான் தேவை, இந்த பணிதான் மக்களுக்கு சேவை செய்யணும்ட்டு அவர் கணவர் சொல்லும் போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த குழந்தைகள் பாருங்க, அந்த சின்ன வயசுலயே அந்த ஆன்மீக பற்று, இதெல்லாம் வந்து யாருக்குமே வராது. மக்களுடைய சேவைன்றது உலகத்துல பார்த்தோன்னா ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வரும், எல்லாருக்கும் வராது. அப்படியேப்பட்ட அவங்களுக்கு இந்த இறைவன் மேலும் மேலும் இன்னும் அதிக சக்தி கொடுத்து இந்த இடத்துல மக்கள் வர்ற அத்தனை பக்தர்களுக்கும் பில்லி சூனி பிரச்சனை, பேய் பிசாசினை, குழந்தை இல்லாத குழந்தை, கணவன் மணி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உலகத்தில் உள்ள எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, முடியாது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியேப்பட்ட அத்தனை சக்தியும் இந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு இவங்க வேண்டிய அனைத்து வரங்களையும் வாங்கி கொடுத்து இந்த உலக மக்கள் நல்லா இருக்குன்னு நான் வாழ்த்துக்கிறேன். அதே போல வந்து எல்லாருக்கும் ஆன்மீகன்றது வந்து ஒரு என்ன ஒரு ஆன்மீகன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனை தூய்மையாக்குவதுதான் ஆன்மீகம். ஒரு உள்ளத்தை ஒரு மனிதன் பார்த்தோன்னா எவ்வளவு விஷயங்கள் அசுத்தமான ஒரு எண்ணங்கள் இருக்கும், நம்ம உடம்புல அத்தனை கர்மாக்கள் இருக்கும், நம்ம உடம்புல ஆகப்பட்ட எதுக்கு முன்ன பார்த்தோன்னா ஜென்மத்துல எவ்வளவு கர்மாக்கள் செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் நமக்குள்ள வந்துட்டு அந்த கர்மம் நம்மளை ஆட்டி படித்து கொண்டிருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம போக்கணும், ஏதாவது ஒரு இதுல போனோம்னா அந்த கர்ம வினை போக்கணும், நம்ம இருக்கிற அழுக்குகளை வெளியே கொண்டு போனோம்னா ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை நம்ம கையில் எடுக்கும் போது, நீ எந்த கடவுள் எந்த மதத்துல இருக்கிறதுலயும் போய் எடுத்துங்க, தப்பே இல்லை. ஆனா ஆன்மீகம் வரும்போது நம்ம உள்ளங்கள் தூய்மையடையுது. அப்போ உள்ளங்கள் தூய்மையடைந்தால் நம் உடம்புல இருக்க அத்தனை கர்மாக்களும் நம்மளை விட்டு வெளியே போகின்றன. அப்ப வெளியே போகும்போது நமக்கு என்ன தெரியும், உள்ளங்கள் தூய்மையாக தெய்வங்கள் நம் மீது பாசத்தையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டு கூப்பிடாதுக்கு முன்னே நம்ம கிட்ட வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உழுந்து சாமி கும்பிட்றேன், அதை பண்றேன் இதை பண்றேன், எனக்கு எதுவுமே செய்ய மாட்டுது. ஆனா அவன் ஓடி ஓடி கும்பிட்றான், எல்லாம் பண்றான். ஒருத்தர் சாமியை கும்பிட மாட்டான், ஒருத்தர் சாமி ஓடி ஓடி கும்பிடுவான். ஆனா சாமி கும்பிடாதவனுக்கு பணம், பேர், புகழ் எல்லாமே கிடைத்து விடும், இவனுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏனென்றால் அவனுடைய கர்மக்கள் போன இதிலே போயிருக்கும், அவன் உணர்ந்திருப்பான், ஆன்மீகத்தை உணர்ந்திருப்பான். ஏதோ ஒரு தெய்வம், நீ எந்த தெய்வத்தோட எடுத்துக்குங்க, ஒரு விநாயகர் எடுத்துக்க, கணபதி எடுத்துக்க, வராகி எடுத்துக்கோ, கருப்பு சாமி, எந்த தெய்வம் இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தெய்வத்தை எடுத்துக்கொண்டால் அது மேல நம்ம அந்த காதல் பற்று இருந்தால் நிச்சயமாக நம்ம உள்ளம் தூய்மையடைந்து நமக்குள் கொதிக்கொள்ளும். அதனால் தான் அன்பே சிவம் என்று சொல்கிறார்கள். சிவம் என்பது நமக்குள் இருக்கும், நம்ம உள்ளத்தில் இருக்கும் சிவனை நம்ம வெளியில் கொண்டு வந்தால் இந்த உலகத்தில் நாம் எது வேணாலும் சாதிக்கலாம். அதே போல் இந்த உலகம் மக்களுக்கு இன்னொன்றுன்னா, நமக்கு பிறப்பினுடைய முதல் தாயின் கருவறையே முதல் கோயில். அந்த தாயினுடைய கருவறையை முதல் யார் ஒரு மதிக்கிறார்களோ நிச்சயமாக அந்த தெய்வங்களும் தேவதைகளும் யார் இருந்தாலும் ஓடி ஓடி வருவார்கள். ஆனா நாம என்ன பண்றோம், தாயின் கருவறையே ஒரு குறிப்பிட்ட நாளை எட்டு உதைக்கிறோம். இதெல்லாம் எங்க போய் நம்ம சொல்ல வேண்டும் சொல்லு பார்க்கலாம். அப்படியேப்பட்ட இந்த உலக மக்களுக்காக பல தெய்வங்கள் அவதாரம் எடுத்து அது மூலமாக எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் இந்த இடத்தில் குதிக்கொண்டு இந்த இடத்தில் வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அருள்வாசி வழங்கிட்டு அது மூலமாக நல்லது நடக்கும் என்று விடைபெறுகிறேன். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா. நான் பேசணும்னா ஒன்னு நிறைய பேசினே இருப்பேன், டைம் ஆச்சு, போலாம்.
போட்டு அப்படியே இது பண்ணி சுற்றி பொழிஞ்சிடுது. மகாகாளியே மயான காளியே ஓம் காளி 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 வசந்த காளி நிறந்த காளி கலந்தவர்களை ஆனந்தப்படுத்தும் மாஞ்சர்களும் எரிப்புகரமான மக்கள் மட்டன் வரவட்டம் அம்மையில் சொல்லி எவ்வளோ தேய்ச்சி சாசு சொல்ல தெரி சொல்லிட்டால் குச்சி பாசல கட்டுக்கட்ட மட்டும் மட்டும் அடி அடி பெரி பெரி மொழி மொழி அன்னமெல்லாம் ரச்சி ரச்சி அகில காளி உன் பாதனம் காலவினைகளை தீர்த்து ரச்சி ரச்சி கங்களி வரவர சுவாக ஓம் கிளீம் 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 மகமாயே மயான காளியே ருத்ரகாளியே வசி வசி சுவாகா ஓம் அகில் அன்ன கோடி பிரம்மண்ட நாயி அங்காள பரமேஸ்வரி வசி வசி சுவாகா ஓம் கிளீம் 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 மகமாயே மகமாயே ஓம் அகில் அண்ட கோடி பிரம்மண்ட நாயி ஓம் அது நின்று கூட காட்டு மகாகாளி உத்தரகாளி யோசனை காளி எங்கும் நிறைந்த காளி கனக சபைத்துக்களை ஆண்படிமல மாஞ்சாரிகளும் வெறுத்து உக்கரமான மட்டான் வரட்ட பம்பை கல்லி சொல்லி எவன் பேய் விசா சுட்டால தெரி சொல்லித்தால் குத்தி பார்த்தால் கட்டுக்கட்டு முட்டு முட்டு அடி அடி பெரிய பெரிய மறுமறை அன்னமெல்லாம் ரச்ச ரச்சு அகில காளி உன் பாதனம் சமயனை தீர்த்து ரச்ச ரச்சு கங்களி வர வர சுவாக